3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு தூக்கு தண்டனை. இலங்கையை கண்டித்து புதுவையில் மறியல் போராட்டம் நடத்தி விடுதலை வேங்கைகள் கைது. இந்திரா காந்தி நினைவு நாள் அனுசரிப்பு. முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை. புதுவை சுதந்திர தின விழா 1ஆம் தேதி கொண்டாட்டம். கம்பன் கலையரங்கில் நடைபெறவிருக்கும் விழாவிற்கு பிரெஞ்சு இந்திய இயக்கம் எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழக மீனவர்களுக்கு இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து புதுவையில் மீனவர் விடுதலை வேங்கைகள் மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கடந்த 2010ஆம் ஆண்டு மீன்பிடிக்க சென்றபோது அவர்களை கைது செய்து இலங்கை கடற்படை போதைப் பொருள் கடத்தியதாக வழக்கு பதிந்தது. இதனை விசாரித்த கொழும்பு உச்சநீதிமன்றம் தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்துள்ளது. இதனை கண்டித்து புதுவையில் வெள்ளிக்கிழமை அன்று மீனவர் விடுதலை வேங்கையினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் நடத்தியவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். புதுவையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினம் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள இந்திரா காந்தி உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் என்ஆர் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், காங்கிரஸ் பிரமுகர் ஜான்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்தனர். இதனையொட்டி சர்வ சமய பாடல்களுக்கு பின்னர் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்திரா காந்தி உருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தொகுதி தலைவர் சங்கர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று கிருமம்பாக்கத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படம் அலங்கரிக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவையில் நவம்பர் 1ஆம் தேதி மாலையில் கம்பன் கலையரங்கில் நடைபெறும் விழாவினை ரத்து செய்ய வேண்டும் என பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கால மக்கள் நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சனிக்கிழமை நடைபெறும் சுதந்திர தின விழாவின் போது முதல்வர் ரங்கசாமி மற்றும் அதிகாரிகளை கௌரவிக்க உள்ளோம் என்றும், ஆனால் அன்று மாலை கம்பன் கலையரங்கில் நடத்தப்படும் விழா முறையில்லாதது என்பதுடன் இது ஆளுநரை அவமானப்படுத்தும் செயல் என்றார். 10 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்னரே புதுவை சுதந்திர தினம் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள சிவராஜ், மண்ணின் தியாக தலைவர் மதிக்கப்படவில்லை என்றும், ஆனால் எந்த தியாகமும் செய்யாதவர்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுகிறது என கவலை தெரிவித்தார். கம்பன் கலையரங்கில் நடைபெறவிருக்கும் விழாவினை நிறுத்தாவிட்டால் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சோதனை ஏற்படும் என எச்சரித்த சிவராஜ், இது தொடர்பாக குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சருக்கு பேக்ஸ் அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். உலக ஆத்மாக்கள் தினம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு புதுவையில் உள்ள கல்லறைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளன. உலகம் முழுவதும் நவம்பர் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிற ஆல் சோல்ஸ் டே எனப்படும் ஆத்மாக்கள் தினம் தமிழகம் மற்றும் புதுவையில் கல்லறை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் உயிரிழந்த முன்னோர்கள் மற்றும் உறவினர்கள் நினைவாக நடைபெறும் சிறப்பு பூசைக்கு பின்னர் கல்லறைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை நடைபெறுவதுண்டு. இந்த கல்லறை திருவிழா வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறவிருப்பதால் உப்புளம், முத்தியால்பேட்டை, ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம், வில்லியனூர் போன்ற பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கல்லறைகளை சீரமைத்து புதுப்பிக்கும் பணியில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கல்லறைகளில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்க உள்ளனர். கல்லறை திருவிழாவினை முன்னிட்டு வெளியூர்களிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள பூக்கள் மிஷன் வீதியில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மராத்தான் போட்டியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் அமைதிக்கான ஓட்டப்பந்தயம் நடைபெறும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். அதன்படி புதுவையில் நடைபெற்ற மராத்தான் ஓட்ட பந்தயத்தை முதல்வர் ரங்கசாமி கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தார்.
தலைமை செயலர் சேட்டன் சாங்கி முன்னிலையில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஏற்கனவே பெய்த மழையினால் நகரப்பகுதி வீதிகளில் வீசும் துர்நாற்றத்தால் மக்கள் அவதி. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தூய்மை இந்தியா திட்டத்தின்படி வில்லியனூரில் பல்வேறு அமைப்பினர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி அறிவித்த தூய்மை இந்தியா திட்டப்படி வில்லியனூரில் சுத்தம் செய்யும் பணி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட தலைவர் ரகு தலைமை தாங்க, இதில் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன், வீர வன்னியர் பேரவை அமைப்பாளர் அழகானந்தம், கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் சந்திரசேகர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட சாலையை செப்பனிட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏறுழுது நாற்று நடும் போராட்டம் நடத்தினர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட குண்டுபாளையத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாக சேரும் சகதியாகவும் போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இதனால் இந்த சாலை வழியே செல்லக்கூடிய பொதுமக்களும் மாணவர்களும் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இந்த சாலையை சரி செய்ய சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளிடம் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத போக்கை கண்டிக்கும் வகையிலும் இந்த சாலையை விரைவாக சரி செய்ய வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குண்டுபாளையம் கிளை சார்பில் ஏறுழுது நாற்று நடும் போராட்டம் நடத்தப்பட்டது. இப்போராட்டத்திற்கு கிளை செயலாளர் வெங்கடேசன் தலைமை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர்கள், மாநில குழு உறுப்பினர் சேது செல்வம், தொகுதி செயலாளர் முருகன், துணை செயலாளர்கள் கருணாகரன், ராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் வணிகர்கள் கூட்டமைப்பினர் உண்ணாவிரதம் இருந்தனர். ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், வணிகர் நல வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், சுமை தூக்குவோர் இறக்குவோர் கூலி நிர்ணய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை தகுந்த மாற்றங்களுடன் அமல்படுத்த வேண்டும் என புதுவை வணிகர் கூட்டமைப்பினர் தலைமை தபால் நிலையம் எதிரே வெள்ளிக்கிழமை அன்று தர்ணாவில் ஈடுபட்டனர். இதற்கு தலைவர் சிவசங்கர் தலைமை தாங்க, பொதுச் செயலாளர் பாலு முன்னிலை வகித்தார். இதில் பல்வேறு வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதுவையில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்
அரபிக்கடலில் உருவான புயல் சின்னம் பாகிஸ்தான் நோக்கி நகர்வதால் கடந்த 10 தினங்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்து வந்தது. ஆண்டுதோறும் துவங்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாத இறுதியில் துவங்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த முறை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மழை பெய்ய துவங்கியது. இதனால் புதுவையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதுடன் தற்போது வழிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் அப்பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. கடந்த 10 தினங்களாக லேசாக பெய்த மழைக்கு புதுவை நகர பகுதி அல்லாடிய சூழ்நிலையில் இனி வரும் காலங்களில் தொடர் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க பொதுப்பணித்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் பாகிஸ்தான் நோக்கி நகர்வதால் 2 தினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சட்ட எழுத்தறிவு நாள் விழாவினை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா போட்டி வருகிற 16ஆம் தேதி நடைபெற இருப்பதாக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்ட நாள் மற்றும் சட்ட எழுத்தறிவு நாளை முன்னிட்டு தமிழில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா போட்டிகள் நவம்பர் 16ஆம் தேதி புதுவை பலநோக்கு சமூக சேவா அரங்கில் நடைபெற உள்ளதென்றும் இதனைத் தொடர்ந்து அன்று மாலை நடைபெறும் விழாவில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. முதலியார்பேட்டையில் கந்த சஷ்டி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள முத்து விநாயகர் ஸ்ரீ முத்து குமாரசாமி தேவஸ்தானம் சார்பில் வருடாந்திர கந்தர் சஷ்டி பிரம்மோற்சவ விழா கடந்த 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. 30ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு திருக்கல்யாண வைபோகம் சிறப்பு அதிகாரி ஆறாவது தலைமையில் மற்றும் தெருவாழ் மக்கள், ஊர் பொதுமக்கள், உபயதாரர்கள், VCC நாகராஜ் சிறிய முயற்சியால் நடந்தேறியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் கலந்து கொண்டு ஸ்ரீவள்ளி தேவசேன சமேத முத்துக்குமார சாமியின் பூரண அருள் பெற்றனர். புதுவை முதலியார்பேட்டை விடுதலை நகரில் எழுந்தருளி உள்ள வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீவள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்த சஷ்டியை முன்னிட்டு காலை 8:30 மணி முதல் நகரின் மகளிர் அனைவரும் 36 முறை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தனர். காலையிலும் மாலையிலும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மகளிர் அனைவரும் திருக்கல்யாணத்திற்கு வரிசை தட்டுடன் ஊர்வலமாக வந்தனர். அபிஷேக ஆராதனையும் இரவு அன்னதானமும் நடைபெற்றது. காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் மின் விளக்குகள் எரியாமல் இருப்பதை கண்டித்து உழவர்கரை நகராட்சியை முற்றுகையிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காலாப்பட்டில் உள்ள சுனாமி குடியிருப்பில் மின் விளக்குகள் சரியாக எரியவில்லை என்பதால் இதனை கண்டிக்கும் வகையில் VR அறக்கட்டளை சார்பில் அதன் நிர்வாகி உமாசுதன் தலைமையில் உழவர்கரை நகராட்சியை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள்.
இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு தூக்கு தண்டனை. இலங்கையை கண்டித்து புதுவையில் மறியல் போராட்டம் நடத்தி விடுதலை வேங்கைகள் கைது. முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை. புதுவை சுதந்திர தின விழா 1ஆம் தேதி கொண்டாட்டம். கம்பன் கலையரங்கில் நடைபெறவிருக்கும் விழாவிற்கு பிரெஞ்சு இந்திய இயக்கம் எதிர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.